அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சிபிஎஸ்சியோட ரிசல்ட் இன்றைக்கி வந்துருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி அவங்களோட கட் ஆஃப் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்டிருந்தோம், ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கட் ஆஃப் லெவல் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, சார் இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அபிப்பிராயம் சொன்னாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கட் ஆஃப் லெவல் எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டில். ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால ரொம்பவே ஹாப்பி. ஸோ நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கவுன்சிலிங் சப்போர்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோன் கால் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லா சப்போர்ட்ஸுமே நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்மளால சொல்ல முடிஞ்சது. நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்காக கட் ஆஃப் லெவல் எந்த லெவலுக்கு கட் ஆஃப் லெவல் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே போய் ரீச் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இதுதான் நம்ம வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கிளியராக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நீங்கள் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அழகாக உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட கட் ஆஃப் கால்குலேஷனில் முக்கியமாக உங்களோட எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்பவே குழம்பி போகிற விஷயம் இந்த வந்து எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து பயோமேக்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எஜுகேஷனில் இருந்திருப்பீங்க. இது இல்லாமல் சில பேர் 3 சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க. அதுக்காகவே தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ 3 சப்ஜெக்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் டிஎன்ஏயு கவுன்சிலிங். ஓகேங்களா? 3 சப்ஜெக்ட் கிடையாது, 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த 4 சப்ஜெக்ட் என்ன அப்படின்றதையும் நான் கிளியராக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அழகாக கிளியராக கொடுத்துரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஆல்சோ 4th சப்ஜெக்ட் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் அப்படின்ற அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், என்வரான்மெண்டல் சயின்ஸ் இதில் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்த்துங்க. 3 சப்ஜெக்ட் கிடையாது, 4 சப்ஜெக்ட். ஸோ உங்கள் கட் ஆஃபை கிளியராக இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸில் எவ்வளோ, ஃபிசிக்ஸில் எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்கள் கட் ஆஃபை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போது ஸோ மேக்ஸில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் 95, ஃபிசிக்ஸில் 93, கெமிஸ்ட்ரியில் 95, பயாலஜியில் 96ன்னு நம்ம அது கட் ஆஃபில் இருக்க உங்களோட மார்க்ஸை கொடுத்துருங்க. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட்னு கொடுத்தீங்கன்னா 189.5 உங்கள் கட் ஆஃப். ஸோ இது போல தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ dkagriguru.com. ஸோ ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் தாராளமாக உங்களோட மார்க்ஸை பார்த்துங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைப் பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்துடும். கிளியராக அதில் போய் கட் ஆஃப் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போது என்ன, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, அதே போல் பிரைவேட் காலேஜஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அதே போல் கவர்மெண்ட் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் போகணும்னா எவ்வளோ கட் ஆஃப் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து கட் ஆஃப் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால இந்த கட் ஆஃப் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறத இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்றதுக்காக ரொட்டீனாக நம்ம இந்த ஹெல்ப் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது? 2555 சீட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஓகேங்களா? இதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 31%, பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 26.5%, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15%, பிசிஎம்க்கு 3.5%, எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டிக்கு 1%, டோட்டலாக 100% நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் தான் எல்லாமே பண்ணுறோம். ஓகே, ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 792 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 677 சீட்ஸ் வந்து
பிசி கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 511 ஓகேங்களா. ஸோ 511 சீட்ஸ் வந்து எம்பிசி அண்டு டிஎன்சிக்கு இருக்குது. ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 383 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 89 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 77 சீட்ஸ் இருக்குது. எஸ்டிக்கு 20 சீட்ஸ் டோட்டலாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2555 சீட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்னா என்ன, டிஎன்ஏவுக்கு அண்டரில் வர ப்ரைவேட் காலேஜஸ். ஓகே, இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2806 சீட் இருக்குது. இதில் முக்கியமாக ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 870 சீட் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 740 சீட் இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு 561 சீட்டு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 421 சீட்டு. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 98 சீட்டு. எஸ்சிஏவுக்கு 84 சீட்டு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 28 சீட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2806 சீட்டு டோட்டலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் டோட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ இருக்கும், 5361 சீட்டு நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஓகேங்களா. டிஎன்ஏ அஃபிலியேட்டட் காலேஜ்னா என்ன, டிஎன்ஏக்கு அண்டரில் இருக்க பிரைவேட் காலேஜஸ். டோட்டலாக 28 பிரைவேட் காலேஜஸ் நமக்கு இருக்குது. இந்த 28 பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு 65% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதில் 35% ஆஃப் சீட்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போ கவுன்சிலிங்க்கு எவ்வளோ சீட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன். 2806 சீட்டு நமக்கு கவுன்சிலிங்கில் கொடுக்குறாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1545 சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. அப்போ ஆல்ரெடி கவுன்சிலிங் சீட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். மேனேஜ்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 479 சீட் இருக்குது. பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 409 சீட் இருக்குது. எம்பிசிக்கு 309 சீட் இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 232 சீட் இருக்குது. பிசிஎம்க்கு 54 சீட்டு. எஸ்சிஏவுக்கு 46 சீட்டு. ஸோ 15 சீட்டு எஸ்டிக்கு இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவே பார்த்தீங்கன்னா 1545 சீட் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கவுன்சிலிங் போகணும்னு நான் உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன் சரிங்களா. ஓகே, ஸோ நமக்கு இந்த வருஷம் ஓகேங்களா, ஸோ நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2555 சீட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. அப்போ பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186 கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான், எபோ இருந்தால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 180.51 எபோ இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 183.5 இருந்தால் உங்களுக்கு எபோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 183 எபோ இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். எஸ்சிஏவுக்கு 183 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 எபோ இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிச்சு சார், எங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,000 சம்திங், நான் 35,000 ரவுண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஒரு செம்முக்கு 35,000 உங்களுக்கு ஃபீஸ் செலவு ஆகும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் ஓகேங்களா. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்றது முக்கியம். இப்போ நம்ம கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜுக்கு பார்த்தோம் ஓகேங்களா. அதே கவுன்சிலிங்கில் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165 எபோ ஓகேங்களா. 165 எபோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ், 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது, ஏதோ ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 164 எபோ இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் பிசிஎம்க்கு 162 இருக்கணும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 160 இருக்கணும். எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 158 இருக்கணும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 155 எபோ இருந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா டிஎன்ஏவுக்கு அண்டரில் இருக்க பிரைவேட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்கள் பயப்படவே வேணாம், இந்த கட் ஆஃப்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே அஃபிலியேட்டட் காலேஜில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகணுன்னா நம்ம என்ன சார், யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேனேஜ்மெண்ட் போகணும். அப்போ அந்த கம்மினா எவ்வளோ சார், எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 155 பிலோ இருக்கணும். 155 பிலோ இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மேனேஜ்மெண்ட் போகலாம். அதே எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் அவங்களும் 155 பிலோ இருந்தால் நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்டை தேடி போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 153க்கு பிலோ இருக்கிறவங்க நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 150, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 150,
எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 148. ஓகேங்களா, இவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் போனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜஸ். ஓகேங்களா, காலேஜ் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1275 சீட் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது மேனேஜ்மெண்ட்டில் நல்ல காலேஜ் எனக்கு வேணும் சார், எனக்கு ரொம்ப டொனேஷன் இல்லாமல் கம்மியாக இருந்தால் போதும், டொனேஷன் இல்லாமல் இருந்தாலும் பெஸ்ட், டொனேஷன் இல்லாமல் ஒரு நல்ல காலேஜில் எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சொல்லுங்கள் சார்னா தாராளமாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஎஸ்சி இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much for watching this video.